உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா ஏய் ஆரம்பத்து மாமாங்கற இவங்க தான் மாமா. இன்னைக்கு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம். பாரு, புது சேலையெல்லாம் கட்டியாந்திருக்கேன். நல்லா இருக்கா? நமக்கு இன்னைக்கு கல்யாணம். இல்ல யார் நீ? மாமா விடுங்க மாமா. சேலை எங்க இருந்து கிடைச்சது? திருடியா? ஐயோ இல்ல மாமா, எனக்கு உங்களுக்கும் கல்யாணம். இங்க பாத்தியலா 1000 ரூபாய் மொய் பணம்லாம் இருக்கு. மாமா எனக்கு தாலி கட்டுங்க மாமா. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? மாமா ஏன் மாமா இப்படி பண்றீங்க? என்ன தைரியம் இருந்தா ரத்னாக்கு வாங்கி கொடுத்த சேலைய நீ திருடிட்டு வந்திருக்க. விடுறீ? ஏன் மாமா? விடுறீங்கறாம். மாமா விடுங்க. விடுறீங்கறா? மாமா விடுங்க. ஐயா வேணாங்கய்யா விட்டுருங்கய்யா. விடுறீ? ஐயா என்ன கேக்குறீங்க? ஐயா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கய்யா. விடுறீ? விடு. ஐயா வேணாயா. ஐயா யோ யோ மாமா விடுங்க. விடுங்க. ஏலே விடியா விடியா சொல்றல. விடுறீ? சொல்லிட்டே இருக்க. அறிவுல உனக்கு என்னையா போலீஸ்கார நீ? ச்சே, ஸ்டேஷன் முன்னாடி நின்னு ஒரு பொம்பளை புள்ள சேலைய உருவுற. அறிவுல உனக்கு? மாமா வடிக்காத. சார் நான் வாங்கி கொடுத்த சேலை சார். இல்ல இல்ல, இது என் கல்யாண புடவை. மாமா கல்யாணம் பண்ணிக்கோ. ஏமா ஏஞ்சி போமா. யோ உள்ள வாயா. அட அப்ப பிச்சைக்கார பொண்ணுக்கும் இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ தொடர்பு இருக்கா மாதிரி இருக்க. என்ன மாப்பிள, ஒரு பிச்சை எடுக்கிற புள்ளைய கூட விட்டு வைக்க மாட்ட போல இருக்க. எல்லாம் கிளம்புங்கம்மா. கிளம்புமா. என்ன மாப்பிள, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இது உன் வேலை தானா? சீலைய இழுத்தது உன் வேலை, அத ஊரே நின்னு பார்க்க வச்சது ஏன் வேலை. இந்த ஊர் வேற உனக்கும் இந்த பிச்சைக்காரிக்கும் தொடர்பு இருக்குன்னு வேற நம்புது. பத்தாவதுக்கு வீடியோ ஆதாரம் வேற இருக்குல்ல. ரத்னா விடு, இதுக்கு மேல இந்த ஊர்ல எந்த புள்ளையாச்சும் உன்னை கட்டணும்னு நினைப்பாளா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு உன்னோட நடவடிக்கை மேல திருப்தி இல்ல. நான் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். இதுக்கு மேல ஒரு சம்பவம் மேல கேள்விப்பட்டா கூட உடனே சஸ்பெண்ட் தான். விசாரணைக்கு அப்புறம் டிஸ்மிஸ், அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். யோ கான்ஸ்டபிள் சார், வெளியே ஒரு சார் இருப்பாரு, வர சொல்லு. ஓகே சார். ஐயா உங்க உள்ள கூப்பிடாரு, போய் பாருங்க. வணக்கம் சார். உட்காருங்க சார். யோ தள்ளியா உட்காரட்டும், அப்படியே நிக்கிற.
சார். நான் உன்னை போகவே சொல்லலையே. சாரி சார். சார் பேரு சண்முகம். இந்த ஊர்ல தான் கடை வச்சு நடத்துறாரு. ம் ஓகே சார். ஹியூமன் ரைட்ஸ் முருகவேல் சாரை தெரியும்ல? மனித உரிமையை மீறுறவங்களுக்கெல்லாம் அவர் சிம்ம சொப்பனம். சாரு அவரோட ஃப்ரெண்டு. முருகவேல் சார் பர்சனலா என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே சார். இவரோட தங்கச்சிய இவர் அத்தை மகன் பொண்ணு கேட்டிருக்கான். அவனோட நடவடிக்கை சரியில்லை போல, அதனால பொண்ணு தர முடியாதுன்னு இவர் சொல்லிட்டாரு. அந்த பொறுக்கி பைய இவர் இல்லாத நேரமா பார்த்து வீடு புகுந்து பிரச்சனை பண்ணிருக்கான். பொம்பளை பிள்ளைங்கிட்ட அத்துமீறி நடந்திருக்கான் அந்த அயோக்கிய பைய. அநாகரிகமா நடந்திருக்கா சார்? பாத்தியா? அந்த பொறுக்கி மேல சார் HRCல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை, புரியுதா? எஸ் சார். சாரோட தங்கச்சி கல்யாணம் முடியிற வரைக்கும் இவரோட வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடணும், புரியுதா? எஸ் சார். 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுக்கணும். எஸ் சார். ஷிஃப்ட் முறையில ஆளுங்களை போட்டுரு. என்ன? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இனி உங்களுக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. நீங்களும் உங்க புருஷனும் ஊருக்கு கிளம்புற ஐடியால தானே இருப்பீங்க. ஆமா சார். யோ மாம்சே, கொஞ்சம் சும்மாரியா? அதுல மாப்ள, இந்த கேஸுக்காக தானே இவங்க கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தாங்க. அந்த கேஸே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு அடுத்த வேலை என்ன? ஊருக்கு கிளம்பி போகணும். அதான் கேட்ட மாப்ள. ஆமா சார். அன்பு இப்ப கிளம்பிடுவாரு. நான் இங்க வேற கேஸ் விஷயமா தான் வந்தேன். சோ அதை முடிச்சிட்டு தான் நான் போவேன். எப்படியும் ஒரு 1 வீக் ஆயிடும். என்ன மிஸ்டர் அன்பு, போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை மன்னிப்பு கேட்கலான்னு வந்தீங்களா? மன்னிப்பு? என்ன மாப்ள, நீ ஜோக்கே சொல்லல, ஒரு மார்க்கமா சிரிக்கிறான். ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மித்ரா, நீ எதுவும் பயப்படாத. மாயா, அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேளுங்க. அன்பு. மிஸ்டர் வினய், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வாட்? கான்ஸ்டபிள் சார், அரெஸ்ட். ஓகே சார். எதை வச்சு அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? இவ்வளவுதாங்க கேட்டுருக்கேன். கேளுங்க. ஏய், என்னது அன்பு? ஏய், என்ன விளையாடுறீங்களா? அதான் உங்களை இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆக சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து சீன் போட்டுட்டு இருக்கீங்க? வினய், யாரு? நான் சீன் போடுறேனா? டேய், நீ மாட்டிக்கிட்டடா.
இதுக்கு மேல உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இத்தனை நாளா நீ என்கிட்ட என்னெல்லாம் சீன் போட்ட. இந்த நாளுக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேல உன்கிட்ட பேசிட்டுலாம் இருக்க முடியாது. ஒழுங்கா நீயே கூட வந்துட்டேன்னா உனக்கு நல்லது. இல்ல படிச்சு இழுத்துட்டு போவேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். போயா, என்னடா முறைக்கிற? போடா. ஏண்டா என்ன பேச்சு பேசுன? என்னெல்லாம் சீன் போட்ட? இது ஏன் வேலையை இல்லாம பண்ணுவியா? என்ன பத்தியே கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? டேய், என்ன யாரு நினைச்ச? அன்பரசன். டேய், இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் தோத்ததே இல்லடா. கேட்டு பாரு என்ன பத்தி வெளியில. என்ன உன் கேஸ்ல மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன ஆட்டம்? அன்புகிட்டேவா? டேய், என்னடா சிரிக்கிற? ஏஎஸ்பி சார், ரொம்ப பேசாதீங்க. இப்ப என்ன, இதுக்கு முன்னாடி எந்த ஆதாரமும் இல்லாம என் மேல சந்தேகப்பட்டீங்க. இப்போ ஏதோ ஒரு ஆதாரம் வச்சிருக்கதா சொல்லிட்டு சந்தேகப்படுறீங்க. அவ்வளவுதானே? இதுக்கு போய் நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? ஹலோ போலீஸ், நீங்க உங்களோட இந்த பஞ்ச் டைலாக்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க. ஒருவேளை இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, அப்படியாவது நடந்தா அப்ப பாத்துக்கலாம். டேய், என்ன இப்போ நீ இந்த கொலையை பண்ணவே இல்லைன்னு சொல்ல போறியா? சார், இப்ப இல்ல, நீங்க எப்ப கேட்டாலும் என்கிட்ட இருக்க ஒரே பதில், நான் பண்ணல, இந்த கொலையை நான் பண்ணவே இல்லைங்க. அதானே உண்மை. என்ன மிஸ்டர் போலீஸ், நீங்க நிலா நிலான்னு சொல்றதுனால சூரியன் நிலா ஆயிடுமா என்ன? உண்மையான குற்றவாளியை எங்கேயோ விட்டுட்டு இங்க வந்து என்கிட்ட உங்க வீரத்தை காட்டிட்டு இருக்கீங்க. ஏண்டா கையும் கழுவுமா மாட்டி இங்க வந்து கம்பி என்ன ஆரம்பிச்சிட்ட? இன்னும் கூட உனக்கு திமிர் அடங்கல? சார், என்ன வந்து உங்ககிட்ட கை கழுவ மாட்டாங்க? ஆமா, அப்படி நீங்க என்னதான் கண்டுபிடிச்சீங்க? ஒன்னும் கிடையாது. கார்த்திக் செத்துட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க. அவனை நான் தான் கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சார், இது எல்லாமே ஜஸ்ட் உங்களோட அசம்ப்ஷன் தான். உண்மை எதுவுமே கிடையாது. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், கார்த்திக் செத்துட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல யாராவது அவன் சாகிறத பார்த்தாங்களா? இல்ல ரோடா போய் தோண்டி பார்த்தீங்களா? ஒருவேளை பாடி கிடைச்சிச்சா என்ன? ஒன்னும் இல்ல, ஏதோ மொக்கையா ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டு வந்துட்டு நான் தான் கொலை பண்ணேன்னு கதை விட்டு கேஸ முடிக்கலான்னு பாக்குறீங்களா? மிஸ்டர் போலீஸ், அதெல்லாம் நடக்காது, நடக்கவே நடக்காது. டேய், கண்டிப்பா நடக்கும்டா. நடத்தி காட்டுறேன். இவ்வளவு தூரம் நீ பண்ண இடைஞ்சல் எல்லாம் தாண்டி உன்னை தூக்கி கொண்டு வந்து உள்ள வச்சுட்டேன். இனிமே உன்னை உண்மையை ஒத்துக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயமா? டே வினய், அதையும் செஞ்சு காட்டுறேன். உங்க 2 பேருக்கும் இருக்குடா. போலீஸ்னா நான் யாருன்னு காட்டுறேன். காட்டுங்க பாப்போம். அட போங்க சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன் கௌதம், எனக்கு மட்டும்தான் ஹீரோவே நீ தானே கௌதம்? கௌதம், நீ கூடவே இரு, ஓகே? என்ன விட்டு எங்கேயும் போயிடாத. இந்திரா, எழுந்துரு இந்திரா. கௌதம் வாக்கா. இவங்கெல்லாம் எதுக்கு இந்திரா ரூம்குள்ள போறாங்க? இந்திரா, கௌதம் சொல்றேன்ல, பாரு, எழுந்துரு. எல்லாம் தலை எழுத்து. கௌதம் என்ன பாரு, எழுந்துரு இந்திரா. என்ன பாரு கௌதம், இந்த இந்திரா, பக்கம் திரும்ப. எழுந்துரு. என்ன பாரு. என்னப்பா? இந்திரா, ஏய், யார் அது?
என் புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ணும்போது என்ன டிஸ்டர்ப் பண்றது Get out! ஏய் நீங்களா யாரு யார் நீங்களா என்ன எதுக்காக அடிக்கிறீங்க ஆ? கௌதம் கௌதம் யார் இந்த ஆண்டி சொல்லு 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 கௌதம் என்னடி ஐயோ கண்லயே பயங்கரமா கலவர் தோண்டு பண்றாங்களே கௌதம். சரி இப்ப எதுக்கு என்ன நீங்க அடிக்கிறீங்க? பாருங்க ரொம்ப வலிக்குது பாருங்க. இதோ வாய மூடு. ஸ்டடியா நில்லடி நில்லு. கௌதம் இது எவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பம். இங்க வந்து இப்படி அசிங்கம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமால? அக்கா அவளுக்கு இன்னும் தெரியலக்கா. பாரு எப்படி ஆடிட்டு இருக்கான்னு. ஏய் என்னடி ஆடிட்டு இருக்க? நில்லடி நில்லு. ஏய் இங்க பாரு என்ன பாருடி. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன காரியம் பண்றேன்னு தெரியுதா உனக்கு? நான் இந்த வீட்டை கோவில் மாதிரி வச்சிருக்கேன். நீ என்னடானா இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? கௌதம் கட்ட வேண்டிய பொண்ணுக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு நீ தானடி சொன்ன. இப்ப நீ அந்த கர்மத்தை குடிச்சிட்டு நிக்கிறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? ஏ சுபா, அத்தை நீ போய் காவியாவை கூட்டிட்டு வா. தங்கச்சி தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினால அவ தங்கச்சியோட லட்சணம் என்னன்னு அவளுக்கு தெரியட்டும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அக்கா ஐயோ இந்திரா ஐயோ ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? ஐயோ வா வந்து உட்கார் வா. ஐயோ அக்கா வீடுக்கா. ஐயோ என்னக்கா நீ இங்க எதுக்குக்கா கூட்டிட்டு வந்த? நான் என் புருஷன் ரூமுக்கு போறேன். ஐயோ உட்காருங்கறல்ல. ஐயோ அக்கா என்னக்கா நீ? நான் கௌதம் கிட்ட போகணும். என்ன விடுக்கா விடு. திரும்ப திரும்ப அவங்க வாயில ஏண்டி விழுற? உன்னை பத்தி எப்படி தப்பு தப்பா பேசுறாங்க. உனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. அக்கா அச்சச்சோ அக்கா அழறியா? ஏன் அழுவுற? சரி சரி இங்க பார், நான் உட்காந்தா நீ அழமாட்டல்ல. அழக்கூடாது. சரி நான் உட்காந்துக்கிறேன். உன்னை சரியா புரிஞ்சுக்க இங்க யாருமே இல்லடி. உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நீ அழாத. எதுக்கு அழுவுற? நான் தான் உட்காந்துட்ட பாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு இந்திரா. சொல்றத புரிஞ்சுக்கோ. பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி இந்திரா மேல தேவையில்லாம கெட்ட பேர் உண்டாக்கிட்டோமே. இப்படி சொதப்பிடுச்சு. சரி ராமச்சந்திரா, நீ பண்ண சேட்டையில் இந்த பொண்ணுக்கு எந்த விஷயமும் தப்பா நடந்துடக்கூடாதுரா. என்ன ஆனாலும் சரி உண்மையை சொல்லி இந்திராவை காப்பாத்தியே ஆகணும். சின்னதா ஒரு தப்பு இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுக்கா. ஆனா நீ மட்டும் அழக்கூடாது அண்ணா. சரியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஓகே நான் உட்காந்துட்டேன் பாத்தியா? நான் உட்காந்துட்டேன். திரும்ப என்ன ஆச்சுக்கா? அக்கா அழாதக்கா. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா. ஐயோ என்னக்கா குளிக்க போறியா? அச்சோ அப்ப நான் குளிக்க போறேனா? இந்த தண்ணி இல்லையா? ஊத்து நல்லா ஊத்து. ஊத்து. அக்கா
ஜாலியா இருக்கு இன்னொரு. ஐயோ ஏய், விளையாடாத இந்திரா. இவ்ளோ சோதனை ஆண்டவன் உனக்கு கொடுத்தா நான் என்னடி பண்ணுவேன்? நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரியுதா? இரு நீயும் குளிக்கா. நீயும் குளி. ஆ ஆ ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டேய் விடுங்கன்னு சொல்றேன்ல. டேய் அவனே இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். இந்த பொண்ணை கூட்டின்னு போயிட்டு பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிருவோம். விஸ்வா ப்ளீஸ் விஸ்வா என்னை காப்பாத்துங்க விஸ்வா. ப்ளீஸ் விஸ்வா என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க விஸ்வா. அட ஏமா கத்துற? நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோம்ல. உன் பிரச்சனை என்னன்னு ஒண்ணா எங்க கிட்ட சொல்லு. எதுவா இருந்தாலும் நாங்க தீர்த்து வச்சிருவோம்ல. ஏய் விஸ்வா ப்ளீஸ் விஸ்வா என்னை விட்டுட்டு போகாதீங்க விஸ்வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஸ்வா. நல்லா வேணும்டி. அன்பர் சிவா தப்பா பேசுற. இப்ப அனுபவி. போடி. டேய் விடுங்கடா. ஏய் கத்துறா பாறா. வாய பொத்து. ஏய் இழுத்து வாங்கடா. ஏய் வாடி. விஸ்வா ஒருத்தரையும் விடாதீங்க விஸ்வா. நல்லா அடிச்சு போடுங்க இவனுங்களே. டேய் கிளம்புறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டியா? நல்லா அடிங்க விஸ்வா. அடிங்க இவனுங்களே. நல்லா அடிங்க. டேய் என்ன பிடிக்கிற? கைய நல்லா இறுக்கமா புடி. அப்பதான் நம்புற மாதிரி இருக்கும். சரி சரி. விஸ்வாவை இங்க இருந்து போக விடாம பாத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். மேடம் அவர் இங்க இருந்து போக மாட்டார் மேடம். சரி சரி இழுத்துட்டு போற மாதிரி போ. நான் பயந்த மாதிரியே வரேன். டேய் விட்றா விட்றா என்ன. காப்பாத்துங்க விஸ்வா. என்ன காப்பாத்துங்க. விட்றா. காப்பாத்துங்க விஸ்வா. விஸ்வா விஸ்வா எவ்வளவு டைட்டா புடிச்சிருக்கான்னு பாருங்க. என்னை காப்பாத்துங்க. ஐயோ என்னை காப்பாத்துங்க விஸ்வா. நல்லா என்ன சொல்றது? இவ்வளவு கேவலமான பொண்ணா இருக்க? எப்பா போதும்பா. ரீல இருந்து போய் 5 நிமிஷம் ஆகுது. மேடம் சார் கண்டுபிடிச்சிட்டாரு. டேய் இங்க பாரு அனன்யா, தனக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு போய் சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ஒரு நாள் உனக்கு உண்மையா ஆபத்து வரும்போது தான் தெரியும். டேய் அவ தான் போய் சொன்னானா? உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல? போய் நல்ல விதமா சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துற வழியை பாரு போ. சாரி மேடம், சின்ன தப்பு நடந்துருச்சு. நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் அக்கவுண்ட்ல போட்டுருங்க. ஏய் போடா. உன்னெல்லாம் விஸ்வா விஸ்வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்கதான் போய் தொலைஞ்ச இந்த கஸ்தூரி?
அக்காவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். மரியாதையை விட என்ன? ஏய், என்ன விடு. விடு விடு. கத்தாதடி, உன்னை என்ன பண்றேன் பாரு. என்ன சிவகாமி, என்னதானே இவ்வளவு நேரமா ரூமா தேடிட்டு இருந்த? பத்மா மேடம் என்ன பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தத நான் பார்த்துட்டு தாண்டி இருந்தேன். நீ எப்படியும் என்ன தேடி வருவேன்னு தான் நான் இந்த ரூம்லயே காத்துட்டு இருந்தேன். இந்த நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நான் இங்கேயே இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தாண்டி போறேன். ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி. அது வரைக்கும் இங்கேயே கடை. நீ இல்லனா இந்த நிச்சயதார்த்தம் ஒண்ணு நின்னுட போறது கிடையாது. இப்ப உன்னை திருப்பி அடிக்காம போறதுக்கு ஒரே ஒரு காரணம் என் பொண்ணு மட்டும்தான். நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போறேன்ல, அப்புறம் ஏண்டி என்ன கொல்றதுக்கு என் பின்னாடியே துரத்திட்டு வர? ஏண்டி, உனக்கு தான் எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டேன்ல. நான் கட்டின புடவையோட கை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன்ல, அது போதாத உனக்கு? நீ என்ன தூக்கணும் நீங்க ஒவ்வொரு ரூமா தேடி அலைஞ்சிட்டு இருந்தல. ஆனா நீ எப்ப சிக்குவேன்னுதான் நான் காத்துட்டு இருந்தேன். ஏய், நீ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? ஏய், உங்க அப்பா தான் கால் பண்றான். உனக்கு கால் பண்ணி என்ன கேட்க போறான்? கஸ்தூரி கிடைச்சிட்டாளா, அவளை கொன்னுட்டியான்னு தானே கேட்க போறான். என் பொண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உன்னை என்னைக்கும் கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். என்ன சொன்ன? என் பொண்ணு யாருன்னு 3 நாளைக்குள்ள என் வாயால சொல்ல வைப்பியா? அதான் நடக்கலையே. கெட்டது செய்யற நீ எல்லாம் ஜெயிச்சா அப்புறம் சாமி எதுக்கு? என்கிட்டயே என் பொண்ணு கொல்றேன்னு சொன்னல. ஏய், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணு யாருன்னு இந்த ஜென்மத்துல உன்னால கண்டுபிடிக்க முடியாது. சரி, ரொம்ப நேரமா பத்மா மேடம் என்ன காணோம்னு தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். உன் மூஞ்சிக்கெல்லாம் போன் ஒண்ணுதான் கேடு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னோட நிலைமை இப்படி இருக்கே, என் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நம்பிக்கை இழந்து என்கிட்ட பேசினாப்பா. இந்த வீட்டோட மருமகளா நான் வருவேனா? எந்த தப்பும் செய்யாத எனக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனைன்னு அவ கேக்குறா. அது நியாயம் தானே கார்த்தி? அதனாலதான் என் மாமியார் எனக்கு நம்பிக்கை வார்த்தை சொல்லி எனக்கு போட்டு விட்டு இந்த வலையில அவளுக்கு போட்டு விட போறேன். இனிமேலாவது அவளுக்கு நல்லது நடக்கட்டும். புரியுதுமா, ஆனா எதுக்கு இவ்வளவு அவசரமா கொடுக்கணும்? 6 மாசம் டைம் இருக்குல்ல கார்த்தி. 6 மாசத்துல இந்த தீபா எதையுமே நிரூபிக்க போறதில்ல, அது எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் இவையே வேதனைப்பட்டு இருக்கணும். இவளுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டாமா? அங்கீகாரம் வேண்டாமா? கரெக்ட்மா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நக்ஷத்ராக்கு கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் வேணும் தான். ஆனா அத இப்படி 4 செவத்துக்குள்ள 4 பேர் மட்டும் பாக்குற மாதிரியா கொடுக்கறது? வேற எப்படி கொடுக்கணுங்கிற? ஊர் அறிய உலகம் அறிய 1000 பேருக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியமா அது? அதை போய் இப்படி சிம்பிளா பண்றீங்க, சரியா இருக்காதுமா. நீ என்ன சொல்ற கார்த்தி? மா, நக்ஷத்ராக்கு நடந்த பாதிப்பு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான பரிகாரமும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி கிராண்டா பண்ணணும். ஊரையே கூட்டணுமா? ஊரை கூட்டி எல்லாரையும் இங்க வர வச்சு அத்தனை பேர் முன்னாடியும் நக்ஷத்ரா யாரு, எப்பேற்பட்ட பொண்ணு, என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க, ஐ மீன் என்னென்ன தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு
எல்லாரும் முன்னாடி சொல்லணுமா? அப்படியா சொல்ற? ஆமாம்மா. நட்சத்திராவோட தகுதி என்ன, தராதரம் என்ன, அவங்க மூளை எப்படிலாம் வேலை செய்யும்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நட்சத்திராவோட கையில காப்பு போடணுமா? என்னது காப்பா? அதாம்மா, வளையல். ஓ, அப்படி ஊரை கூட்டி பண்றது தான் நமக்கும் கௌரவம், நட்சத்திராவுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும். நீங்க நட்சத்திராவுக்கு சந்தோஷமா அங்கீகாரம் கொடுங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி ஊருக்கு முன்னாடி கொடுங்கம்மா, இப்போ இங்க வேண்டாம். என்னக்கா நட்சத்திராக்கு ஊரறிய அங்கீகாரம் தரணும்னு சொல்றாரு? எனக்கும் சரியா விளங்கல தீபா. ஆனா மனுஷன் ஒரு முடிவோட தான் இருக்காருன்னு தோணுது. என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரிப்பா, அப்படியே செஞ்சிடலாம். அது வரைக்கும் இந்த வளையல் என்கிட்டே இருக்கட்டும். ம், கரெக்ட்மா. இந்த நட்சத்திரா யாருன்னு உலகத்துக்கே தெரியணும். என்ன சொல்றீங்க நட்சத்திரா? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் கார்த்தி. ம், சரிங்க அத்தை, நான் வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் உங்ககிட்ட ஒரு டூப்ளிகேட் மேரேஜ் சர்டிபிகேட் கொடுத்தேன்ல, ஆமா, அத பத்திரமா வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். அத போய் எடுத்துட்டு வா. சரி. நீங்க கொடுத்த சர்டிபிகேட் இதுதான். கார்த்தி இங்க வந்து உங்களை விசாரிச்சா, சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டா, நீங்க இந்த மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து காமிங்க. கையில சர்டிபிகேட் இருக்கிறதுனால நீங்க பயந்து பேச தேவையில்லை. தைரியமா பேசுங்க. நீங்க பேசுற பேச்சுல அவன் நீங்க உண்மையான புருஷன் பொண்டாட்டி தானே நம்பணும். நீங்க சொல்ற சரிதான் மேடம். அவன் தான் யமகாதகனா இருக்கானே. ஒருவேளை இந்த சர்டிபிகேட்டை நம்பலன்னா என்ன பண்றது? அவன் இத நம்பிதான் ஆகணும். அவ்ளோ சீக்கிரம் இத ஃபேக் சர்டிபிகேட்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு கோர்ட் கேஸ்னு அலையணும். ஃபேக் சர்டிபிகேட்னு நிரூபிக்க ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ள நான் அந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவேன். அப்புறம் இந்த பிரச்சனை பெருசா எடுபடாது. எல்லாரும் மறந்துட்டு அவங்க உங்க வேலையை பார்க்கலாம். சரிங்க மேடம். கார்த்திக் வந்தா தைரியமா பேசி அவனை மடக்குறேன். வெரி குட். இப்பதான் உங்க குரல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுது. இத கார்த்தி வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அன்னைக்கு வீட்ல வீரமா பேசின மாதிரி பேசுங்க. கார்த்தி கன்ஃபியூஸ் ஆகி சத்தமே இல்லாம போயிடும். கார் சவுண்ட் கேக்குது. கார்த்தி வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்க 3 பேரும் நடந்துக்கோங்க. எந்த சூழ்நிலையும் உண்மையை மட்டும் உளறி கொட்டிடாதீங்க. அப்புறம் எல்லாரும் மாட்டிப்போம். நான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன், பார்த்து நடந்துக்கோங்க. சர்டிபிகேட் உள்ள வைங்க. சரியா? சரிங்க மேடம். போ அதை உள்ள வச்சுட்டு வாயா. சார், என்ன சார், திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தீங்களா? அங்க உங்க வீட்டுல தான் என் சொந்த பொண்டாட்டிக்கே திரும்ப தாலி கட்ட சொல்லி அசிங்கப்படுத்தினீங்க. இங்க வேற என்ன அசிங்கப்படுத்த வந்திருக்கீங்க? நான் இங்க யாரையும் அசிங்கப்படுத்த வரல. அன்னைக்கு பிரச்சனையில ஷாண்ட்லியர் கலந்து விழுந்ததும் நைஸா எஸ்கேப் ஆயிட்டீங்க. அப்ப நீங்க இன்னும் எங்களை நம்பலையா? புஷ்பா, மகேஷ், இங்க வாங்க. இங்க பாருங்க, பொண்டாட்டி பிள்ளையோட வீட்டுல இருக்கோம். நாங்க போலியான குடும்பம்னா எப்படிங்க ஒன்னா இருக்க முடியும்? பரவாயில்லையே, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே தைரியமா துணிச்சலா இந்த ஆள் பேசுறான். சரிங்க, இவ்வளவு தூரம் ஒரே குடும்பம்னு சொல்றீங்களா? அன்னைக்கே தாலி கட்டுறதுக்கு தயங்கினீங்க. நீயும் இங்கதான் இருக்கியா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
வாடி வா, இப்ப இருக்கு உனக்கு. உன்னை என் கால கழுவ வச்சு நான் பார்த்து ரசிக்க போறேன்டி. மாறி, சந்தனத்தை கையில தொட்டு நான் உனக்கு எப்படி பூசி விட்டனோ அதே மாதிரி ஜாஸ்மின் கன்னத்துல பூசணும். ஓகே? சரிங்க ஹஸ்பண்ட் சார், நீங்க தள்ளி போய் நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. மாறி, நீ ஒரு முறை பார்த்தாலே பிக்கப் பண்ணிடுவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கேரி ஆன். நல்லா பிக்கப் பண்ணிக்குவா மாப்ள, கவலைப்படாத. ஜாஸ்மின் சொன்ன மாதிரி மாரிய வேலைக்காரியா மாத்திருவா போல இருக்கே. அவ கால்லயும் சந்தனத்தை தடவ வச்சிருவா போல இருக்கே. என்னமோ தெரியாதுன்னு சொன்ன. இப்போ உன் கையாலே எனக்கு சந்தனம் வைக்க வச்சேன் பாத்தியா? அது தாண்டி இந்த ஜாஸ்மின். நிறுத்துங்க. இவன் வேற. என்னாச்சு முருகன்? எதுக்காக நிறுத்த சொன்னீங்க? சார், என் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது சார். பொங்கி எழுந்துருவேன். ஏன்பா இங்க நீ பொங்குற அளவுக்கு என்னப்பா அநியாயம் நடந்துச்சு? என்ன சார் இப்படி பேசுறீங்க? சூர்யா சார் அவர் ஒய்ஃபுக்கு அவர் கையால தான் நலங்கு வச்சாரு. அப்போ என்னுடைய அழகு தேவதைக்கு நான் தானே என் கையால நலங்கு வைக்கணும். அதை விட்டுட்டு நான் இருக்கும்போது மாரியார் சார் அவர் மூணாவது மனுஷி, அவங்க எப்படி சார் நலங்கு வைக்கலாம்? ஏதோ என் அழகு தேவதை சாஃப்டான கேரக்டர், நான் அப்படி கிடையாது. ஏன் ஆள் இல்லையா என்ன? எல்லாரும் ரொம்ப அநியாயம். முருகன், நீங்க பண்றதுதான் முருகன் அநியாயம். மாறி சூரிய மாப்பிள தாலி கட்டினா பொண்டாட்டி. ஆனா பியூட்டி குவீன் அவ கழுத்துல நீ இன்னும் தாலி கட்டலையே. உங்க ரெண்டு பேருக்கு தான் இன்னும் மேரேஜ் ஆகலையே. நீ எப்படி நலங்க வைக்க முடியும் சொல்லுங்க முருகன். என்ன சங்கரபாண்டி சார் இப்படி பேசுறீங்க? எப்போ என் அழகு தேவதை நேர்ல பார்த்தனோ அந்த செகண்ட்ல இருந்து அவதான் என் ஒய்ஃப்னு நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என் ஹார்ட்ல ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிட்டேன். இல்லடா டார்லிங்? ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள நாங்க தனித்தனியா வாழ்ந்தாலும் என் மனசுக்குள்ள நானும் என் அழகு தேவதையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வாழ்றோம் இல்லம்மா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா சார், என் லவ் உங்களால புரிஞ்சுக்க முடியுதுல்ல சார்? நீங்க உங்க ஒய்ஃப் மாரிக்கு நலங்கு வச்ச மாதிரி நான் என்னோட வருங்கால மனைவிக்கு சந்தனம் பூசி நலங்கு வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இது ஒரு குத்தமா சார்? ப்ளீஸ் சார், என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கங்க. ஏய், எதுக்கு இப்படி ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்க? அமைதியா இரு. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? சூர்யா சாருக்கு என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் உயிரை கொடுத்து நடிச்சுட்டு இருக்க. நீ நடிக்கிறத பார்த்தாதான் அவனுக்கு சந்தேகமே வரும். கொஞ்சம் அடக்கி வாசி. ஓகே. அக்கா அவனை ஏதோ மிரட்டுது. சூர்யா, எனக்கு முருகன் நலங்கு வைக்க வேண்டாம், எனக்கு மாறி தான் வைக்கணும். கிராமத்துல பிறந்து வளர்ந்த மாறி கையால சந்தனம் பூசிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையே. அழகுதேவதை, நானும் கிராமத்தான் தான். என்ன சொல்றாரு? கிராமத்தாளா? அப்போ பியூட்டி குவீன மாடு புண்ணாக்குன்னு கம்பேர் பண்ணி வர்ணிச்சானே, அப்ப ஒருவேளை இவன் மாடு மேய்க்கிற பயலா இருந்திருப்பானோ? முழிக்கிறானே. இல்ல, அதான் நானும் இந்த ஊர் நாட்டான் கிராமத்தா மாதிரி எனக்கும் நலங்கு வைக்க தெரியும் தான் சொல்ல வந்தேன்.
எங்கேயோ இடிக்குதே. இது கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவன், அத அப்படி சொல்ல வந்தேன். வேற நீ ஒன்னும் கவலைப்படாத அழுத, மாறி விட நான் நல்லாவே சந்தனம் பூசுவேன். எங்க ஊர்ல நான் நிறைய பேருக்கு நலங்கு வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ, நிறைய பேருக்கா? என்னது, நிறைய பேருக்கு நலங்கு வச்சிருக்கிறியா? இல்ல இல்ல, டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு நலங்கு வச்சத பாத்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். அதனால நான் நல்லா நலங்கு வைப்பேன். சமாளிக்காத. நீ நிறைய பேருக்கு நலங்கு வச்சிருக்கேன்னு தானே சொன்ன? அது வந்து எங்க வீட்ல நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு 40 எருமாடு இருந்துச்சு. எரும மாடா? அத நல்லா குளிப்பாட்டி மஞ்சள் எல்லாம் பூசி விட்டுருக்கேன். அந்த பழக்கத்துல இப்படி சொன்னேன். எள்ளு புண்ணாக்கே வா, தகதகக்கும் மேனியே வா, தவிட்டு மூட்டையே வா, வற்றாத குணமே வா, என் வீட்டு கழனி தொட்டியே வா. சூர்யா சார், அடுத்த வாரம் நானும் என் அழகு தேவதையும் சட்டப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஆக போறோம். என் ஆசையில மண்ணலி போட்டுறாதீங்க சார். நலங்கு வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். மா, முருகனோட ஆசைக்கு தடை போட வேண்டாம். அதான் ஒரு வாரத்துல 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போதில்ல. சோ முருகனே நலங்கு வைக்கட்டும். தேங்க்யூ சார். எப்படி மேடம்? நீ என்னமோ பண்ணி தொலை. சிஸ்டரே போயிடுச்சு, எனக்கு என்ன வேலை? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், என்னடி எதுவுமே தெரியாம மாதிரி ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு வெற்றி? அப்படியே அரஞ்சன்மைய. ஏன் வெற்றி இப்ப எதுக்கு எடுத்தாலும் கை ஓங்குற? கை ஓங்கி உன்னை அடிக்காம விட்டேன் பாத்தியா? அதுதான் நான் பண்ண தப்பு. ஏண்டி, அங்க என்னாச்சுன்னு பார்த்தே இல்ல? கொஞ்சம் அசந்திருந்தேன்னு வெயி, அவ கழுத்துல தாலி கட்டியிருப்பேன். நானு சும்மா சொல்லாத வெற்றி, நீ அதெல்லாம் கட்ட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படியே பேசிட்டு இருக்காது சரியா? ஏய், ஒவ்வொரு நாள் இந்த பிரச்சனை சீரியஸ் ஆயிட்டே இருக்குடி. அது ஏண்டி உனக்கு தெரியவே மாட்டேங்குது? ஏன் இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆகுற வெற்றி? கல்யாணம் நடக்கலல்ல, அப்புறம் என்ன? ஏய், கல்யாணம் நடக்காதது என் அதிர்ஷ்டம்டி. என் நேரத்துக்கு எவனோ ஒருத்தன் கோவில்ல வெடிகுண்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டான். பாம் ஸ்குவாட் வந்து இறங்கிச்சு. இல்லன்னு வெச்சுக்கோ, பூஜா கழுத்துல நான் தாலி கட்ட வேண்டியதா போயிருக்கும். பாம் இருக்குன்னு சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரா? யாரு? வேற யாரு? எங்க அப்பா தான். ஓ, அப்ப இதெல்லாம் மாம்ஸோட வேலைதானா? அதான் நானும் யோசிச்சேன், என்னடா திடீர்னு பாம் ஸ்குவாட்ல இறங்குறாங்கன்னு பார்த்தேன். பாரு, இப்போ உன் டென்ஷன் போயிடுச்சுல, இப்பதான் எனக்கு நிம்மதி. ஏய், சும்மா நடிக்காத சரியா? கோவிலுக்கு வந்து பார்த்தது எப்படி ஷாக் ஆன? எனக்கு நல்லா தெரியும் நீ உன்னை பத்தி. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, நான் நார்மலா தான் இருந்தேன். ஹலோ, நான் தான் உன் மூஞ்சி நல்லா பார்த்தேனே. என்ன ஒரு டென்ஷனு, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பேய் அடைஞ்சு நின்னேல. அப்படிலாம் எதுவுமே இல்லையே. எப்படியும் உன் கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, அப்படியா? அப்ப போறவ சிரிச்சுட்டே இல்ல போகணும். ஏமா ஷாக்லயே போன? ஏய், பயந்துட்டேன்னு ஒத்துக்கோடி. சரிடா, ஒத்துக்கிறேன். நீ பூஜா பக்கத்துல மாலையும் கழுத்துமா உட்காந்துருக்கிறத பார்த்தப்போ சின்னதா ஒரு ஷாக் வந்துருச்சு. அது உண்மைதான், எந்த பொண்ணுக்கும் அந்த ஒரு ஷாக் இருக்கும். இப்ப அதுக்கு என்ன? இதாண்டி நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நாளைக்கு நிஜமாவே நடந்துருச்சுன்னா என்ன ஆகுன்னு இப்பவாது கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படிலாம் எதுவுமே ஆகாது வெற்றி. 4 தடவையும் நின்னுடுச்சுல, 5 தடவையும் நிக்கும். திரும்பவும் சொல்றேன், நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்றேன், இங்க பாரு, இப்பவாச்சும் உன் புத்திக்கு ஏறுச்சுன்னா உனக்கு நல்லது. இல்லைனா உன் தலையெழுத்தை யாராலையும் மாத்த முடியாது. இந்த விஷப்பரிச்செல்லாம் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கோ, அது உன் இஷ்டம்.
பாவம் வெற்றி இன்னைக்கு நிஜமாவே டென்ஷனா இருப்பான். நல்ல வேலை அப்பா வந்து காப்பாத்தினாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாம்சு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். உங்க வீட்ல ஐடி ரைடு வர போறாங்க. ஐடி ரைடா? அப்படின்னா நாசமா போச்சு. என்ன மாம்சு நீங்க? சரி, தமிழ்லயே சொல்றேன், வருமான வரி சோதனை. என்னது வருமான வரி சோதனையா? ஏப்பா, ரைடு வர்ற அளவுக்கு என் வீட்டில் அப்படி என்னப்பா பணம் இருக்கு? ஏதாவது யாராவது புரளியை கிளப்பி விட்டுருப்பாங்கப்பா. மாம்சு, ரைடுங்கிற பேர்ல உங்க வீட்டுக்கு சிங்க வேஷத்துல வர போறது நாங்க தான். நீங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, புஷ்பா கிட்ட போயிட்டு, ஏய் நம்ம வீட்டுக்கு ரைடு வர போறாங்க, 3 சிங்கு வராங்கன்னு மட்டும் சொல்லுங்க. மத்ததெல்லாம் அந்த புஷ்பாவே பாத்துப்பா. என்ன மாம்சு, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ரைட்டு, நான் வைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, மாப்பிள வச்சுட்டாரே. மாப்பிள எப்பவும் போல புயல் மாதிரியே பேசுறாரே. என்ன இளவுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சரி, மாப்பிள சொன்ன மாதிரியே நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போவோம். வரப்போறது நம்ம மாப்பிள தானே, பாத்துக்குருவோம். என்னண்ணே, மாம்ஸ்ட ஃபோன் பண்ணி நம்ம தான் ரைடுக்கு வரணும் சொல்லிட்டே. டேய், உண்மையா ரைடு வருது மாம்சுக்கு இப்போதைக்கு தெரியாமையே இருக்கட்டும். ஓ, இதுல ஒரு 7.5 கூட்டி விடுவோம்டா. அதுக்கு தானே இந்த பிளானு. அண்ணே, ஆனா நீ புஷ்பாவை பயன்படுத்தணும்னு நினைக்கிறல்ல, ஆனா உண்மையிலேயே பயப்பட போறது உங்க மாம்சு தானே. ஐயோ, மாப்பிள்ள வேற மாறு வேஷத்துல வர்றோம்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றது? இத புஷ்பா கண்டுபிடிச்சிட்டானா மாப்பிள்ளைய அடி பின்னிடுவாளே. என்ன நடக்க போகுதுன்னே ஒண்ணும் தெரியலையே. என்னையா இப்படி திருன்னு முடிச்சிட்டு இருக்க? புஷ்பா, நம்ம வீட்டுக்கு ஏதோ ரைடு வர போறாங்களா? ரைடா? அப்படின்னா அதான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தாங்கல்ல, வருமான வரி சோதனை. 3 சிங்குங்க வர்றாங்களா? We are coming from income tax officers. என்ன சொன்ன? 3 சிங்குங்களா? ஆமா ஆமா, இத யார் உனக்கு சொன்னது? ஆமா, மாப்பிள்ள தான் சொன்னாரு. ஏய், நல்ல கேள்வி கேட்கிறிய. பின்ன என்ன மாப்பிள்ளையா சொல்லுவாரு? என் சிநேகித ஒருத்தர் இருக்கான், அவன் சொன்னா. என்ன யோசிக்கிறா புஷ்பா? எனக்கு என்னமோ இதுல ஒரு சதி திட்டம் இருக்குமோன்னு தோணுது. ஓஹோ, திரும்ப அந்த வெற்றி பைய பிளான் பண்றானா? வாடா வா, இன்னைக்கு இருக்குடா உனக்கு கச்சேரி. புஷ்பா, இப்ப என்ன பண்ண போற? என்கிட்ட சொல்லிட்டல்ல, மத்தத நான் பாத்துக்கிறேன், சரியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மரியாதையா நீங்க எடுத்த நகை பணம்லாம் கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க. என்னடா சத்தத்தையே காணோம்? ஒருவேளை பெருசா போட்டு தள்ளி இருப்பாங்களோ? சரி வாங்க, என்ன ஏதுன்னு வாங்க வாங்க பார்க்கலாம். அப்பா, என்னப்பா என்னாச்சு? ஐயோ அத்தை, ஏய், யாரா நீங்க? ஏய், சொல்றேன் கேக்குறேன். யார் நீங்க? திரும்புங்கடா.
மூளையை காட்டுறீங்க? ஏய் அங்கேயே நில்லு. பெரிய மீச வச்சிருந்தா பெரிய யோனா நீ விட்டு தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. பாருங்க, யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டீங்கல்ல, போயிடுங்க. அப்படியே கிளம்பிடுங்கப்பா, எங்களை விட்டுடுங்கப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ டைலாக் விட்ட. எங்க கிட்ட இருந்து எடுத்த நகை பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிருந்தேன். ஐயோ இல்லப்பா, தெரியாம சொல்லிட்டப்பா. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து நீ ஓடு. ஆனா நீ எங்க ஓடுனாலும் என் துப்பாக்கி குண்டுகிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. பாத்துடலாமா? ஐயோ வேணா வேணா. ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாருப்பா. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு எங்களெல்லாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எடுத்த பணம் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. வேற என்ன விடமோ எடுத்துக்கோப்பா. ஆனா எங்களை மட்டும் எதுவும் பண்ணிடாதப்பா. எங்க யாரையும் எதுவும் பண்ணிடாதப்பா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம். நீங்க சொன்னா ஓடணும், நீங்க சொன்னா நான் நிக்கணும். நான் என்ன நீங்க வச்ச வேலைக்காரனா? ஐயோ இப்ப நான் சொல்றேன், அந்த பெருசை ஓட சொல்லு. நான் சுட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னப்பா இது? வேணாண்டா, அதான் நாங்க எல்லாத்தையும் தரோம்னு சொல்லிட்டோம்ல. வேண்டாம், அவர் எதுவும் பண்ணிடாத. வேணாம் வேணாம்ப்பா, பண்ணிடாத. என்னடா இது? பெருசா போய் சுட்டு தொலைக்க வேண்டிய குண்டு அவரு முன்னாடி போய் அப்படியே நிக்குது. அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன. என்ன? உங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அவரோட ஆபீஸ் போயிருந்தேன். அப்பாவையா? சரி, அப்பா என்ன சொன்னாங்க? நம்மளோட விஷயம் தெரிஞ்சு அவர் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் நான் பேசுறதை கேட்கறதுக்கு அவர் தயாராகவே இல்லை. கார்த்திக், இருக்கிற பிரச்சனையில நீயே அவரை பார்க்க போன? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதா இருந்துச்சு, அதனாலதான். இப்ப உடனே சொல்ற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எல்லாத்தையும் நான் தான் பேசி சால்வ் பண்றேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? நான் அவரை சமாதானம் பண்றதுக்குள்ள நீ என்ன அவர்கிட்ட பொண்ணு கேட்டியா? இல்ல சண்முதி, இது வேற ஒரு விஷயம். என்ன அப்படி? சொல்ல, அப்படி என்ன விஷயம்? அது வந்து நான் கார்த்திக், ஷாரோன் வர சொல்லுங்க. சார் கூப்பிட்டுருந்தீங்களா? சார், என்ன சார் இது? உன்னோட சம்பள பணம் வாங்கிக்க. இன்னைக்கு வரைக்கும் நீ வேலை பார்த்ததுக்கான மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணியாச்சு. நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். இது வேலை செய்யறதுக்கான இடம், லவ் பண்றதுக்கான இடம் கிடையாது. உனக்கு இந்த இடம்லாம் சரியா வராது. நாளையில இருந்து வேற இடம் பாத்துக்க. இல்ல சார், அது எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. உன்னை வேலை விட்டு தூக்கியாச்சு, நீ கிளம்பு. சார் ப்ளீஸ் சார், நான் உன்னதான் சொல்றேன்ப்பா, நீ கிளம்பலாம். என்ன என்ன சொன்னாரு சார்? உன்னதான் கேக்குறேன். என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? எல்லாம் நம்ம விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டது. அது நம்மளோட பர்சனல். அதுக்கும் உன்னை வேலையை விட்டு தூக்கிறதுக்கும் என்ன இருக்கு? சண்மதி, கிளைண்ட் ஒருத்தரை மீட் பண்ண போகணும், வா கிளம்பலாம். கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னு சொல்ற சண்மதி, வா போலாம்.
ஓகே சார். கார்த்தி, நீ என்ன கிளம்பலையா? நான் தான் சம்பளம் எல்லாத்தையும் உனக்கு மொத்தமா கொடுத்துட்டேன். கிளம்புப்பா. வா சண்மதி, வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன்பா இப்படி பண்ணீங்க? திடீர்னு வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா நான் என்னமா சொல்றது? என்ன ஆச்சுன்னு விவரமா சொல்லு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? தெரிஞ்சா நான் வந்து எதுக்குமா உன்கிட்ட என்ன விஷயம்னு கேட்க போறேன். நான் சொன்ன விஷயத்த பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? உன் கல்யாண விஷயத்துல நீ பண்றது தப்புன்னு உனக்கு தோணிச்சா இல்லையா? இல்ல. கார்த்திகை நான் லவ் பண்ணதும் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்ததும் ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் எடுத்த முடிவு இல்லப்பா. நான் யோசிச்சு தெளிவா எடுத்த முடிவு. நீங்க இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணி உங்க மேல நான் வச்சிருந்த அன்பையும் மரியாதையையும் ப்ளீஸ் டேமேஜ் பண்ணிடாதீங்க. சண்மதி, என்னை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுனாலதான்ப்பா வருத்தமா இருக்கு. உன் விருப்பம் போல உன்னை விட்டுட்டு நான் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு தெரியும்ல உனக்கு. அப்படி நினைச்சா நான் சந்தோஷமாவே இருக்க முடியாதுப்பா. ஒரு விஷயத்துக்கு நாம ஆசைப்பட்டுட்டோம், பெத்தவங்க அதை தப்புன்னு சொல்றாங்கன்னா அதை யோசிக்கணும், மறுபரிசீலனை பண்ணணும். எமோஷனலா முடிவு எதுவும் எடுக்காம அறிவுபூர்வமா சிந்திக்கணும். அதுதான் நீ படிச்சதுக்கு உண்டான அடையாளம், அர்த்தம். அப்படியாப்பா? எங்க சீனியர் கிட்ட சொல்லி கார்த்திகை வேலையை விட்டு போக சொல்லிருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆபீஸ்ல கார்த்திகை வேலை இல்லைன்னா நானும் கார்த்திக்கும் பாத்துக்க முடியாதா? இல்ல பேசிக்க முடியாதா? ஏன்பா இப்படி சீப்பா? என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? நீ சொல்ற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்பிக்கை இல்லன்னா உன் சீனியர் கிட்ட போய் பேசி பாரு. நீ சொன்னதுக்கு நான் சம்மதிக்கலன்னு உனக்கு என் மேல இருக்கிற கோவத்தை இப்படி எல்லாம் காட்டாத. நான் என் முடிவுல இருந்து மாற மாட்டேன், அதுக்கு அவசியமும் இல்ல. ஏன்னா பொண்ணை பெத்து வளர்க்கிற எல்லா அப்பாவும் எடுக்கிற முடிவைத்தான் நானும் எடுத்திருக்கேன். அப்பா, இது என்னோட வாழ்க்கை. இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அனுபவம் இல்லைன்னு சொல்றேம்மா, வயசு கோளாறுன்னு சொல்றேன், உனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு சொல்றேன், உனக்கு ஜாதகம் சரியில்லையோன்னு நான் ஃபீல் பண்றேன். நீ புரிஞ்சுப்பன்னு நம்புறேன். இதோ நிக்கிறானே உங்க அண்ணன், இந்த மாதிரி காதல் கத்திரிக்கான்னு ஏதாவது சொல்லிருப்பானா? இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு முன்னால அந்த மாதிரி யார் மேலேயாவது உனக்கு ஆசை இருக்கான்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். நீ வேணா அவன்கிட்ட கேட்டு பாரு. என்கிட்ட அப்படி கேட்கலையப்பா நீங்க. நீ இன்னும் செட்டில் ஆகல. ஒரு கேஸ் ஜெயிச்ச பிறகுதான் கல்யாணம்னு ஒரு வைராகியத்தோட இருந்தியே, அப்புறம் எப்படி நீ கவனத்தை சிதற விட்ட சண்மதி? அப்பா, என்னோட அறியாம நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதைத்தான் நான் அறிவு கட்ட தரணும்னு சொல்றேம்மா. நீங்க சொல்ற மாதிரி நிதானமா உங்க இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது கூட நான் தப்பு பண்ணலன்னு தான் எனக்கு தோணுதுப்பா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னது சத்தம்? ஒருவேளை லட்டு பாக்ஸ் காத்துல விழுந்திருக்குமோ? காத்துல தான் பறந்து விழுந்திருக்கும் போல.
நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு போய் யாராவது இவ்வளோ கோவப்படுவாங்களா? Who are youன்னு கேட்குற? இதுக்கு மேலேயும் என்னால் கெஞ்ச முடியாது. பேசாம நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். அப்போ என் தொல்லை இல்லாம நீ நிம்மதியா இருக்கலாம். செண்டு. ப்ராப்ளம் இல்லை, நீ சாவுடி. சாவுறதுன்னா சாவடியா? பாவம் பையன், செம்ம காண்டில் இருப்பான் போலயே. உன் வாயாலே சொல்லிட்டல்ல, ஓகே ஓகே, நான் போறேன். இனிமே நீயா நினைச்சாலும் என்ன பார்க்கவோ இல்லை பேசவோ முடியாது. இன்னும் 5 minutesல நான் செத்துட்டேன்னு உனக்கு நியூஸ் வரும், பார்த்துக்கோ. அவனை சாவ நான் சொல்ற. இப்போ இந்த மெசேஜ்க்கு என்ன பண்றேன்னு நானும் பார்க்குறேன். இதுக்கப்புறம் அலைய விடுவோம். ஸ்விட்ச் ஆஃப். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மீராக்கா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லி சொப்னாவையும் கூப்பிடுங்க. கூப்பிடுறத பத்தி இல்ல, ஆனா அங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நமக்கே தெரியாது. இதுல இவங்கள வேற கூப்பிட்டு எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? வேண்டாம் சீதா. அக்கா, இவங்க வந்தா இதே நிச்சயம் பண்ண முடியும், கூப்பிடுங்க. என்ன சொல்ற நீ? இவங்க வந்ததா நிச்சயமா? ஆமாக்கா, இப்போ சொன்னா புரியாது, நான் அப்புறமா சொல்லுதேன். நீங்க முதல்ல கூப்பிடுங்க. ஏதேன ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்கிள் இன்னும் வரல, அதத்தான் பாத்துட்டு இருந்தோம். நீங்க இருங்க, நாங்க போய் பாத்துட்டு வந்துருதோம். வாங்கக்கா. அக்கா, அவங்க வந்தாதே நடக்க போற நிச்சயதார்த்தம் தடை இல்லாம நல்லபடியா நடக்கும். என்ன சொல்ற சீதா? அவங்களுக்கும் எனக்கு நடக்க போற நிச்சயத்துக்கும் என்ன சம்பந்தம்? இருங்க, அவங்க யார் தெரியுமா? உங்க அண்ணி. மகாலட்சுமி அண்ணி மாதிரி இல்ல, இந்த அண்ணி ரொம்ப நல்லவங்க. அண்ணியா? என்ன உளற? ஐயோ ஆமாக்கா, நான் உண்மையதான் சொல்லுதேன். சீதா, இப்படி சொன்னா எப்படி புரியும்? போட்டோவை காட்டினா தானே மீராவுக்கு புரியும். சூப்பர் அங்கிள், கரெக்டான சமயத்துல வந்திய. காட்டுங்க. இந்தாங்க பாருங்க. என்ன சீதா, இது சுபாஷ் அண்ணனா? என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல. அவங்களுக்கு ஏன் தான் புத்தி இப்படி கெட்டு போச்சோ? தங்கச்சிக்கு கல்யாணமே ஆகலங்கிற கவலை கூட இல்லாம இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பொண்டாட்டி போதாதுன்னு இன்னொரு செட்டப்ப வேற ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதோ அவங்கதான் உங்க அன்பு அண்ணனோட சின்ன வீடு. இது இன்னைக்கோ நேத்தோ நடந்த விஷயம் இல்ல. 7-8 வருஷமா அர்ச்சனாவை ஏமாத்திட்டு அவங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அதோ அங்க இருக்கா பாரு. சொப்னா, கொஞ்சம் வாங்கல. சொப்னா, அக்கா ஏதோ உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
ஒரு நிமிஷம். ஜெயில இருக்கிற பாபாக்காக 108 பாபா நாம சொல்லிட்டு இருக்கேன். பாபா ரொம்ப நல்லவர், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாரு. அவரை தப்பா யாரோ ஜெயில பிடிச்சு போட்டாங்க. என்னாச்சு? இல்ல, நல்ல வகையிலதான் கடவுள் ரொம்ப சோதிப்பாக. கவலைப்படாதீய, உங்க பாவா சீக்கிரமே வந்துருவாங்க. மீராக்கா சொல்லுங்க. நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வஸ்தானோ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு பேசிக்கலாம் சீதா. பாஸ், விஷயமே நாளைக்கு நடக்க போற விஷயம் தானே? என்ன விஷயம்? பாஸ், நாளைக்கு மீராக்காவுக்கும் சத்யாவுக்கும் முகூர்த்த ஓலை எழுதணும். எப்படி? அதுக்கு சித்தி சம்மதிப்பாங்களா? பாஸ், அதுக்கு ஒரு வழி இருக்கு. நாளைக்கு உங்க அப்பாவும் சித்தப்பாவும் ரிலீஸ் ஆக போறாங்க. பாஸ், அவங்கள வச்சுதே முகூர்த்த ஓலைய எழுத பிளான் பண்ணணும். அவங்களா? அதுக்கு சித்தியே பரவாயில்ல, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பாஸ், அது எனக்கு தெரியும் பாஸ். ஆனா அவங்க ரிலீஸ் ஆகி வரும்போது சொப்புனா நம்ம வீட்ல இருப்பாங்க. சுத்தம். சித்தப்பாவுக்கும் அர்ச்சனா சித்திக்கும் டைவர்ஸ் தான் நடக்கும், நல்லது நடக்காது. பாஸ், சொப்னாவ சுபாஷ் அங்கிள் பார்க்கணும். ஆனா சொப்னா சுபாஷ் அங்கிளை பார்க்காம நாம தான் பார்த்துக்கணும். ரிஸ்க். பாஸ், இந்த ரிஸ்கை எடுத்ததே ஆவணும். சோ சித்தப்பாவை பிளாக்மெயில் பண்ண போறோம். ஆமா, பண்ண போறோம். சீதா, இந்த கேம்ல என்ன இன்வால்வ் பண்ணாத, எனக்கு இஷ்டம் இல்ல. பாஸ், மீராக்காவுக்கு கல்யாணம் ஆகணும்ல? ஆகணும், கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆகணும். ஆனா அப்பா சித்தப்பா முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நினைச்சாலே வேண்டாம் சீதா, ரொம்ப ஷேமா ஃபீல் பண்றேன். கஷ்டம் தான் பாஸ், ஆனா மீராக்காவுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். வேற வழியே இல்ல பாஸ். சீதா, நீ நல்லது பண்ண நினைக்கிற, அது எனக்கு புரியுது. அதே நேரம் சொப்னா சித்தப்பா பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அந்த சிச்சுவேஷனை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? பாஸ், உங்க கவலை எனக்கு புரியுது பாஸ். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சத்யன் போட்ட கண்டிஷன்லாம் உங்களுக்கு தெரியும்ல. மகாலட்சுமி முன்னாடி தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதை எப்படி பாஸ் பண்றது? அதுவும் இல்லாம மீராக்கா என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் நடக்காட்டியும் பரவாயில்ல, எங்க அண்ணங்க சம்மதிக்காம கல்யாணம் வேணான்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஒவ்வொரு திசையில இருக்கு பாஸ். நாம என்ன பாஸ் பண்றது? என்னாச்சு பாஸ், இப்ப ஏன் இப்படி சிரிக்கிறிய? சீதா, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ இந்த ஃபேமிலிக்காக யோசிக்கிற. சித்திங்களும் அப்பாவும் செய்ய வேண்டியத நீ செய்ய முயற்சி பண்ற. வாழ்த்துக்கள் பாஸ். இந்த இந்த ஒத்த வார்த்தை போதும் பாஸ். உங்க வாழ்த்து ஒண்ணு போதும் பாஸ். இந்த உலகத்தை சுருட்டி உள்ளங்கையில வச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன சொல்லுதிய? சீதா, உன்னால முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா ஜாக்கிரதையா டீல் பண்ணு. சரிங்க பாஸ். சரி சீதா, நாம தூங்கலாமா? பாஸ், உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் ஹாப்பி ஆயிட்டா எனக்கு தூக்கம் வராதுன்னு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா பாத்தாச்சுல, வாங்க போவோம். டேய், அமைதியா இருடா. எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரு வேணாலும் இதுல கலந்துக்கலாம்ல? இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற குழந்தைங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம். மாட்னோமே தாத்தா. டேய், நீ ஏன்டா இந்த போட்டியில கலந்துக்க கூடாது?
எங்க காமெடி போட்டி அது பேச்சு போட்டி, அதுவும் இங்கிலீஷ்ல நடக்க போகுது. அது எங்க இருந்து இவன் பேச போறான்? இவன் முன்ன பின்ன ஸ்கூலுக்காச்சும் போயிருக்கானா? இவனை ஸ்டேஜ்ல ஏத்தி பேச வைக்க போறாராம். ஆமாண்ணே, கரெக்டா சொன்ன. இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத வேலை. கடைசியில் அசிங்கம் தான் பட போறான். அவங்களுக்கு தான் அசிங்கப்படுறது ஒண்ணும் புதுசு கிடையாதுல்ல. புதுசா இவர் இங்க வந்திருக்கிறதால எல்லாமே ஈஸின்னு நினைச்சிட்டார் போல. அவரு கூட ஈஸியா எடுத்துட்டு போட்டோம். இந்த பையனுக்கு என்ன தெரியும்? இவனை போய் பேச்சு போட்டியில அதுவும் இங்கிலீஷ்ல ஸ்டேஜ்ல ஏத்தி பேச வைக்க போறாராம். நல்ல காமெடியா இருக்கு. தாத்தா, நம்ம போலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட இவனை பேச வைக்கணும்னு நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நினைக்கல. எப்ப நீங்க இத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு இவன் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம இவன் மனசு நோகுற மாதிரி பேசுனீங்களோ, இப்ப சொல்றேன்டா, இவனும் போட்டியில கலந்துக்குவான். பேனா கொடுங்க சார். டேய் சக்தி, இதுல நீ கையெழுத்து போடுறா. போடுறா. இங்க தாத்தா, கையெழுத்து போட தெரியாது தாத்தா. இவனும் போட்டியில கலந்துப்பான், பேசுவான். சார், அவனுக்கு பேரே எழுத தெரியல. அவனை பேச்சு போட்டுல கலந்துக்க வச்சு ஜெயிக்க வேற வைக்க போறாராமா. கங்க்ராட்ஸ் மார்க் சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யார் யாருக்கு எது வருமோ அதை மட்டும் பண்ண சொல்லுங்க. வேணும்னா அவனை பேச்சு போட்டியில கலந்துக்கிறத விட்டுட்டு அவனை டீ குடுக்க சொல்லுங்க. நல்லா பண்ணுவான். ஏய், வாயை கொஞ்சம் மூடுறியா? 7-8 வயசு சின்ன பையன், அவனை வச்சுக்கிட்டு அவன் முன்னாடியே பேசுற பேச்ச பாரு. ஒரு நாகரிகம், மரியாதை, மேனஸ் ஒரு மண்ணு தெரியாதுல்ல உங்களுக்கு? டேய், உங்களை மாதிரி இவன் சொகுசா வாழ்ந்தவன் இல்லடா. சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை பார்த்தவன். அவன் பசிக்கு அவனே சம்பாதிச்சு வளர்ந்தவன். உங்களை மாதிரி அடுத்தவன் உழைப்ப திருடி திங்கிறவன் இல்லடா. அவன் வயசுக்கு அவன் பட்ட கஷ்டத்துல 10% நீங்க அனுபவிச்சிருந்தா கூட நீங்கெல்லாம் எப்பவோ செத்து போயிருப்பீங்கடா. அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டு ஏச்சு பொழைக்கிற நீங்கெல்லாம் அவனை பத்தி பேசுறீங்களா? டேய், என்னடா தகுதி இருக்கு உங்களுக்கெல்லாம்? பேசுறதுன்னா என்ன? வாய்க்கு வந்தது எல்லாமே பேசுறதா? மனசுல நல்ல எண்ணம் இருந்தாதான் நல்ல பேச்சு வரும். அப்படி பார்த்தா எல்லாரையும் விட, உங்க எல்லாரையும் விட குணத்துல ஒசந்தவன்டா சக்தி. டேய், உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் இவனுக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் எங்கேயோ போயிருப்பான். இப்ப கூட என்ன, கத்து கொடுத்தா படிப்பான், சொல்லி கொடுத்தா அதை தெரிஞ்சுப்பான். ஒருத்தனுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவனுக்கு அது வராது இது வராதுன்னு
வண்டியில ஏறாதுன்னா எப்படிடா? அவன் கடந்து வந்த வாழ்க்கையில படிக்க வழி இல்ல, அவனுக்கு பெத்தவங்க இல்ல, ஸ்கூல்ல சேர்த்து விட்டு ஃபீஸ் கட்டி யூனிஃபார்ம் போட்டு அழகு பார்க்க ஆள் இல்ல. அப்புறம் அவன் எங்க இருந்து படிச்சிருப்பான்? அத போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அடிப்பட்டவனுக்கு தாண்டா வாழ்க்கையோட அர்த்தம் தெரியும். அவன் தான் அனுபவத்துல இருந்து பேசுவான். இந்த பாருங்க, திரும்பவும் சொல்றேன், இவன் பேச்சு போட்டியில பேசுவான், பேசி ஜெயிப்பான். டேய், உங்களுக்கெல்லாம் இத ஒரு சவாலாவே சொல்றேன்டா. பாத்துக்கலாமாடா? சக்தி வாடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு சஞ்சய். என்னென்ன பேச்சு! குடும்பத்தோட சேர்ந்து என்ன அடிக்க வரீங்கல்ல? எங்க இப்ப அடி பார்க்கலாம். ஏய், எப்படியாவது நான் பெரிய வில்லின்னு உங்க அம்மாக்கு புரிய வச்சிரலான்னு நீயும் பொண்டாட்டியும் போராடுறீங்க. ஆனா பாவம் உங்க அம்மாவுக்கு தான் என்ன புரிஞ்சுக்கவே முடியல. டேய், ஆமாண்டா, நான் வில்லி தான். நான் தான் எல்லாம் பண்ணேன். உங்க அம்மாவை இதுவரைக்கும் எத்தனை தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு எனக்கே தெரியாது. ஆனா ஒவ்வொரு தடவையும் எப்படியாவது மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தாதான் தெரியும், எங்க கூட்டத்திலேயே ஒரு கருப்பாடு இருக்குன்னு. அந்த சண்முகத்தை வேலைக்கு வச்சதே உங்க அம்மாவை கொலை பண்றதுக்கு. ஆனா அவன் உன் கூடவும் பொண்டாட்டி கூடவும் சேர்ந்துக்கிட்டு டபுள் கேம் ஆடி இருக்கான். அதான் வேதாவை அழிக்கிறதுக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்கன்னு லிஸ்ட் எடுத்து அவங்க எல்லாரையும் மொத்தமா முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீ இங்க இருக்க, உன் பொண்டாட்டியும் எங்க ஆளுங்க கஸ்டடியில தான் இருக்கா. நீ பயப்படாத, 2 பேரும் ஒரே நேரத்துல தான் சாக போறீங்க. சொர்க்கத்துல போய் சந்தோஷமா சேர்ந்து வாழலாம். பாவம் உன் மாமனார் மாணிக்கம் எக்ஸ்ட்ராவா அந்த ஆளும் சாக போறாரு. பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இது உனக்கு நல்லதுக்கு இல்ல. நான் பாட்டுக்கு யுஎஸ்ல சந்தோஷமா எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னை இந்த ஊருக்கு வர வச்சு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஆசை காட்டி ஏமாத்தி என்னை அவமானப்படுத்தி இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டதே நீயும் அம்மாவும் தாண்டா. எந்த வில்லனும் தானா உருவாகிறது இல்ல சஞ்சய். உன்ன மாதிரி ஹீரோன்னு சொல்லிக்கிறவனுங்க உருவாக்குறது தான். அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். இவங்கிட்ட என்னமா வளவளன்னு பேசிக்கிட்டு பட்டுன்னு போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். சங்கர், அவசரப்படாத. இவனை நாம ஏன் நம்ம கையால கொல்லணும்? அதான் அந்த துரோகி சண்முகம் இருக்கானே, அவனை வச்சுதான் இவனை முடிக்கணும். பிரீத்தி, சண்முகத்துக்கு கால் பண்ணு.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.